ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நற்குணத்தை விடாதீர். தொழிற்கூடம் ஒன்றில் வேலை பார்த்த ஒருவனுக்கு போதுமான சம்பளம் இல்லை. அவனுடைய முதலாளி உழைப்பிற்கேற்ற ஊதியம் தராததால் அவன் அங்கே சரியாக வேலை செய்வதில்லை. உழைப்பிற்கேற்ற சம்பளம் தர மனமற்ற முதலாளிக்கு எதற்காக வீணாக உழைத்து கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை அவனை பார்வைக்கு மட்டுமே வேலை செய்கிறவனாக மாற்றியது. முதலாளியின் கண்களுக்கு முன்பாக மட்டுமே நன்றாக வேலை செய்வது போல காண்பித்துக் கொண்டு பிற நேரங்களில் சோம்பலாய் உட்கார்ந்திருப்பான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு இன்னொரு இடத்தில் நல்ல சம்பளத்தில் இது போன்ற வேலை கிடைத்தது. ஆனால் சில மாதங்களுக்குள் அவனுடைய புதிய முதலாளி அவனுடைய வேலையின் மேல் திருப்தியின்றி வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். ஏனென்றால் வேலை செய்வது போல நடித்து நடித்து சோம்பலாயிருந்து பழகி போன அவனால் நல்ல சம்பளத்திற்கான வேலை கிடைத்தும் அந்த நல்ல சம்பளத்திற்கேற்ப அவனால் நன்றாக வேலை செய்ய இயலவில்லை. நம்முடைய நற்பண்புகளுக்கும் நற்குணங்களுக்கும் நன்னடத்தைகளுக்கும் எல்லாரிடத்திலும் போதிய முக்கியத்துவமோ கனமோ கிடைப்பதில்லை. நல்லதை மதிக்க அவர்களுக்கு தெரியாது. இதன் காரணமாக சிலர் தாங்கள் நல்லவர்களாக வாழ நினைத்தும் மற்றவர்கள் மோசமாகவே இருப்பதால் சோர்ந்து போகின்றனர். எனவே முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்களைப் போல இவர்களும் தங்களை மாற்றிக்கொள்ளுவார்கள். நீ புறக்கணித்தால் நானும் புறக்கணிப்பேன், நீ என் மனதை காயப்படுத்தினால் நானும் உன் மனதை காயப்படுத்துவேன், என்னை மதிக்க உனக்கு தெரியாததால் உன்னை மதிக்க எனக்கும் தெரியாது என்பது போன்று பள்ளிக்கு பள்ளியாக நடந்து கொள்ளுவார்கள். நற்குணங்களை மதிக்க தெரியாதவர்களிடம் அப்படி நடந்து கொள்வதுதான் நியாயம் என அவர்கள் எண்ணுவார்கள். ஆனால் இந்த அணுகுமுறை நாளடைவில் அவர்களை எல்லோரிடமும் மோசமாக நடந்து கொள்ளுவர்களாக மாற்றிவிடும். தீய குணமுடையவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளுவார்களோ அதுபோலவே பின்னர் நற்குணமுடையவர்களிடமும் நடந்து கொள்ளுவார்கள். ஏனென்றால் இன்று எப்படி நாம் பழகுகிறோமோ அதற்கேற்றபடிதான் நாளை நாம் செயல்படுவோம். நற்குணங்களின் மேன்மையை அறிந்திருந்தும் பிறருக்காக அவைகளை விட்டு விடுகிறவர்கள் பின்னர் விரும்பினாலும் நற்குணமுடையவர்களாக செயல்பட முடியாது. மனிதர்களுக்காக நம்முடைய குணநிலை கொள்கைகளை நாம் விட்டுவிடக் கூடாது. யார் எப்படியோ நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கொள்கை உறுதிப்பாடு நமக்கு தேவை. நாம் நினைத்த நேரங்களுக்கு மட்டும் அது செயல்படாது. யாரோ சிலர் விஷயத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களால் இனி யார் விஷயத்திலும் நல்லவனாக நடக்க போவதில்லை என முடிவெடுத்தால் பின்னர் நல்லவர்களிடமும் நாம் நற்பண்புடையவர்களாக நிற்க முடியாது. சிந்தனைக்கு நல்ல செயல்களால் உலகத்தை கவரலாம், நல்ல குணங்களால் தான் இறைவனை கவர முடியும். நல்ல செயல்களால் உலகத்தை கவரலாம், நல்ல குணங்களால் தான் இறைவனை கவர முடியும்.